இருப்பது. சௌமியோட பிபி, அவங்களோட ஹார்ட் பீட் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பிளட் ஏற்றி ஆகணும். அப்புறம் உங்களில் இருக்க யாரோட பிளட் குரூப் வந்து சௌமியோட பிளட் குரூப்போட ஒத்து போகுது. யாரோட பிளட் மேட்ச் ஆகுது? மிஸ்டர் மகேந்திரோட. மாமா, உங்க பிளட் தான் மேட்ச் ஆகுது. வாங்க, வந்தவனுக்கு ரத்தம் கொடுங்க. இல்ல இல்ல, நான் அவளுக்கு ரத்தம் கொடுக்க. இனி காணுங்கள். உனக்கு ஒன்று தெரியுமா? நீ சின்னவளா இருக்கும்போது உங்க வீட்டுல என்ன சூனியக்காரின்னு சொல்லி உன்னை பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. நீயும் என்னை பார்த்தா பயப்படுவ, என்னை பார்த்த உடனே ஓடி போயிடுவ. இப்ப உனக்கு எல்லாமே தெரிய வந்துடுச்சு. நான் உன்னை பயமுறுத்துறதுக்காக வரல, உன்னை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். இந்த உலகத்துல இருந்து ரொம்ப தூரமா நம்ம உலகத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். ஏன்னா நான் உனக்கு அம்மா மாதிரி, நீ என்னோட பொண்ணு. சிஸ்டர், சௌமியா என்னோட ஒய்ஃப் தான். நான் அவங்கள ஒரே ஒரு வாட்டி பார்க்கலாமா? ஒரு வாட்டி அவளை பார்த்துட்டா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இங்க பாருங்க, அவங்க எங்க மயக்கத்துல தான் இருக்காங்க. இங்க பாருங்க சிஸ்டர், என் புள்ள தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப ஏக்கமா உங்ககிட்ட கேக்குறான். 2 நிமிஷம் பார்க்க அலோ பண்ணா போதும் சிஸ்டர். உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப புண்ணியமா போயிடும். ஆனா நீங்க உள்ள போனா 1 நிமிஷத்துக்கு மேல இருக்க கூடாது. அப்படின்னா போங்க. உள்ள போய் எதுவும் பேசவும் கூடாது, சரியா? நிச்சயம். ஏன்னா அவங்கள செகண்ட் ஃப்ளோர்ல ஸ்பெஷல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன். ஐயோ, கண்டிப்பா இல்ல. நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதான். உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சதும் நீ வேதனைப்பட்டிருப்ப. அதனாலதான் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்ட. பைத்தியக்காரி, வாழ்க்கைன்றது இதோட முடிஞ்சு போயிடாது. நான் உனக்கு புது வாழ்க்கை எப்படி வாழறதுன்றது சொல்லித்தரேன். உண்மையிலே நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. அதனாலதான் உனக்கு நிர்மல தாயா கிடைச்சிருக்கா. பாவம், நீ பிறந்ததுல இருந்து உனக்காகவே போராடினா. ஆனா இனிமே அவளால உனக்கு எந்த உதவியும் செய்யவே முடியாது. அவளோட பிடிவாதமும் செல்லாது. இந்த உலகத்தோட சம்பிரதாயமும் அப்படிதான். நம்ம உலகத்துல இருக்கிறவங்க இந்த சம்பிரதாயத்தோட ஒத்து வாழவே முடியாது. நம்ம யாருன்னு உண்மை தெரிஞ்ச உடனே இந்த சமுதாயம் நம்மளை கீழே தள்ளி விட்டுடும். அதனாலதான் நான் உன்னை இங்க இருக்க விட மாட்டேன். உன்னை ஏன் கூட கூட்டிட்டு போயிடுறேன். அம்மாடி, புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல இந்த மாதிரி எல்லாம் சண்டை வர்றது சகஜம்தாம்மா. அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு இப்படி பண்ணக்கூடாதுமா. இவன் எப்பவும் இப்படிதான் வாய்க்கு வந்தபடி கத்துவான். இப்ப நீ எங்க குடும்பத்துக்குள்ள வந்துட்டல, இனி உனக்கு எல்லாம் பழகி போயிடுமா. இவன் சொல்றது எல்லாம் பெருசா எடுத்துக்காதுமா. நீ ஒரு வார்த்தை சொல்லுமா. உன் முன்னாடியே இவனை எப்படி அரையிறான் பாரு. இங்க பாரு, இவன் காதை பிடிச்சு திருகி எப்படி அரைஞ்ச பாரு. இவனை அடிச்சுட்ட. நீ தயவு செஞ்சு எதையும் மனசுல வச்சுக்காதமா. அப்படி என்ன உனக்கு பெரிய பிரச்சனை வந்தது கையை அறுத்துக்கிறதுக்கு? இல்ல இல்ல, நீ பண்ணது பெரிய தப்பு. நம்ம கும்பிடுற சாமி நம்மளை கைவிடாதுமா.
நம்ம குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிறது உன் கையில தான்மா இருக்கு. நீ சீக்கிரமே குணமாயி நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும். அந்த கடவுள் என் ஆயுச உனக்கு கொடுக்கட்டும். வாடா போலாம். அழகி, காதல் என்னன்னு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் எனக்கு புரிஞ்சது. நான் ஒரு சரியான பைத்தியக்காரன். காதலை எப்படி ஹேண்டில் பண்ண கூட எனக்கு தெரியாம போச்சு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தரை மிரட்டி வற்புறுத்தி மனசுல இடம் பிடிக்க முடியாது. கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றதுனால நம்மளால ஒருத்தரை சுத்தமாக்கிட முடியாது. I'm sorry, சௌமியா. நான் சத்தியமா சொல்றேன். இனிமே நான் உன் மேல கோவப்படவே மாட்டேன். இனிமே உன்னை எதுக்குமே வற்புறுத்த மாட்டேன் சௌமியா. ப்ளீஸ், நீ சீக்கிரமா குணமாயிடு. சீக்கிரமா வீட்டுக்கு வந்து எனக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, நான் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கிறேன். சௌமியா கிட்ட இவங்க காட்டுற அன்பு அவ்வளோ நல்லது இல்லையே. சௌமியா மேல இவங்க அதிகமா அன்பு வச்சா ஆபத்தை தவிர வேற ஒண்ணுமே இருக்க முடியாது. இவளை இங்க இருந்து சீக்கிரமா கூட்டிட்டு போயிடணும். விட்டா இவளை இப்பவே கூட்டிட்டு போயிடுறேன். ஆனா என்ன பண்றது, நிர்மலாவுக்கு தான் வாக்கு கொடுத்துட்டேன். எங்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்க என்னைக்குமே மீற மாட்டோம். இவங்க பிளட் குரூப் மேட்ச் ஆகல. நல்லதா போச்சு. இப்போ என்ன பண்றது? அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரையும் செக் பண்ணி பாருங்க, என்னோட பிளட்டையும் செக் பண்ணுங்க. அப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க சிஸ்டர். நீங்க எல்லாரையுமே செக் பண்ணிடுங்க. யாரோட பிளட் மேட்ச் ஆகுதோ சௌமியாவுக்கு அவங்களோட பிளட் எடுத்துக்கோங்க. இல்லைங்க சமந்தி, நீங்க தானே சௌமியாவோட அப்பா? அம்மாவோட பிளட் மேட்ச் ஆகல, எதுக்கும் உங்க பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமே. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க பிளட் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சமந்தி. அதனால வெயிட் பண்ணாம உங்க பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துறது நல்லது. கண்டிப்பா. வாங்க வாங்க வாங்க. அம்மா, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்ச நேரம்
நான் போய் கோயில்ல உக்காந்துட்டு வரேம்மா. சரி வா, நானும் உன் கூட வரேன். வா. விஜயன புது தலைவலியா இருக்கு. நம்ம ஒண்ணு நினைச்சா வேற மாதிரி நடக்குது. இவங்களுக்கு மட்டும் உண்மை தெரிய வந்துச்சு, அப்புறம் நம்மள செருப்பால் அடிச்சு துரத்திடுவாங்க. இத பாரு மகேந்திரா, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. அந்த அபசகனம் பிடிச்சவ செத்துட்டானா நமக்கு பிடிச்ச கஷ்டகாலம் போயிடும். அதனால தான் அவன் என் கையிலேருந்து தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பாவத்தை நான் செஞ்சிடக்கூடாதுன்னு தான் கடவுள் இப்படி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். டேய், கொஞ்சம் அமைதியா இரு. அங்க பாரு. சம்பந்திமா, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. சௌமியா உங்க வீட்டுக்கு வந்து 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள இப்படி நடந்துருச்சு. இதுக்கு முன்னாடி அவ எப்பவும் இப்படிலாம் பண்ணதே இல்லை. இங்க அவ தன்னோட உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. நீங்க எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல சம்பந்தியம்மா. நடந்தது என்னமோ நடந்து போச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லாம கல்யாணம் நடந்ததுல இருந்து ஏதாவது ஒண்ணு நடந்துக்கிட்டு தானே இருக்கு. ஆமா, சௌமியாவோட பாட்டிக்கு என்னாச்சு? என்ன சொல்றீங்க? அதாவது உங்க மனைவி எங்க வீட்டுக்கு வந்தாங்க, அதான் உங்க நிர்மலா, அதுவும் நடு ராத்திரியில ஏதோ ரிப்போர்ட் வேணும்னு தேடி வந்தாங்க. சௌமியா பாட்டியோட ரிப்போர்ட்டா? ஆனா இப்ப நான் அவங்கள பார்த்தப்போ உடம்பு சரியில்லாத மாதிரி அவங்க தெரியலையே, அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அந்த அவசகுணம் இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லியே. இப்போ என்ன பதில் சொல்றது? நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே. உங்க மாமியாருக்கு ஒண்ணும் இல்ல? அது வந்து அப்படியெல்லாம் ஒண்ணே இல்ல. பின்ன எப்படிங்க நடுராத்திரி உங்க மருமக எங்க வீட்டுக்கு வந்தாங்க? அவங்களுக்கு திடீர்னு மூட்டு வலி வந்துகிட்டு இருக்கோம். மகேந்திரா கொண்டு போய் காட்டுற டாக்டர் மாசத்துல 2 தடவை தான் அங்க வருவாரு. அதனால நாளைக்கு காலையில கூட்டிட்டு போலான்னு இருந்தான். இல்ல மகேந்திரா? அது வந்து என்னன்னா, எங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் கிடைக்கல, அதான் நிர்மலா சுமத்திக்கிட்டு இருக்குன்னு நினைச்சு வந்திருப்பா. அதுதான் காரணமா இருக்கும். உங்களுக்கு தெரியாதது இல்ல, பெத்த தாய்க்கு ஒண்ணுன்னா அவளால தாங்கிக்க முடியாது. நாங்க சொல்லி அவ கேட்கல, உங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டா. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, நான் அருணோட அப்பா கிட்ட சொல்லி இருக்கிறதுலே பெஸ்ட் டாக்டர் கிட்ட சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி தர சொல்றேன். இந்த மாதிரி நடு ராத்திரியில ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணம் பண்றது எனக்கு என்னமோ சரியில்லைன்னு தோணுது. அதுவும் தனியா, காலம் கெட்டு கிடக்கு. முதல்ல நம்ம கவனமா இருக்கணும். ஆமாங்க, கவனமா இருந்துக்கோங்க. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் உங்ககிட்ட வாக்கு கொடுத்துருந்தேன், நான் சௌமியாவை வாழ்க்கை பூரா சந்தோஷமா பார்த்துப்பேன். ஆனா இன்னும் எங்களோட வாழ்க்கை சரியா ஆரம்பிக்க கூட இல்லை. அதுக்குள்ள நான் அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ப்ளீஸ். டேய் அருண், நீ எதுக்குடா மன்னிப்பு கேக்குற? இதுல உன் தப்பு எதுவுமே இல்லடா. ஆமா அருண், இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல. பாத்தியா, உன் மாமியாரே அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. இப்பயாவது ஒத்துக்க.
முதல்ல உன்னை குறை சொல்லிக்கிறத நிறுத்து. அம்மாவும் பொண்ணும் வேற ஏதோ பேசி முடிவு பண்ணாலும் என் புள்ளதான் நடுவுல மாட்டிட்டு கஷ்டப்படுறான். சௌமியா எதுக்கு கையை வெட்டிக்கிட்டான்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா என் பையனால அதை நடக்கலன்னு எனக்கு நல்லா உறுதியா தெரியும். என் வளர்ப்பு மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத. சௌமியாவுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் நம்ம என்ன ஏதுன்னு போய் கேட்டுக்கலாம். சரி, நீ வா, அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிருக்கும். சுமதி, என் மேல நீ கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை பெத்தவன், அதனால மரியாதையா. கோவம் இல்ல, எனக்கு வேதனையா இருக்குப்பா. பிறந்ததுல இருந்து நான் உங்க கூடவே இருந்து எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சேன். ஆனா பாவம் அக்கா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. நீங்க காட்டுற வெறுப்பு, நீங்க பேசுற பேச்சு, இதெல்லாத்தையும் அவ எப்படி தாங்கிருப்பா? அவ நம்மள மாதிரி பிறக்கல. இதுல அவளோட தப்பு என்ன இருக்கு? சௌமியா அக்கா எப்படி பிறந்திருந்தாலும் அவ நீங்க பெத்த பொண்ணு தானே, உங்களோட ரத்தம் தானே. அவளை ஏத்துக்கிறதுக்கு பதிலா நீங்க என்னெல்லாம் கொடுமை பண்ணிருக்கீங்க. அக்காவை மனசார ஏத்துக்க முயற்சி பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு அவளை இப்படி கஷ்டப்படுத்திருக்கீங்க. என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி வெறுக்க வச்சுட்டியா? நான் எதுக்கு அப்படி எல்லாம் செய்ய போறேன்? சுமதி பெரிய பொண்ணாயிட்டா. அவ புத்திசாலி. நல்லது எது கெட்டது எதுன்னு அவளுக்கும் புரிஞ்சுக்கிற வயசு வந்துருச்சு. அவளுக்கு எது சரின்னு படுதோ அதை அவ செய்யறா. இவ உன் கூட இருந்தா இவ்வளவு விளங்காம போயிடும். இவளோட வாழ்க்கையை கெடுத்துடலாம்னு பாக்குறியா? அக்கா அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா. நீங்க என்னன்னா என்ன பத்தி என்கிட்டயே பேசிட்டு இருக்கீங்க. அக்கா உயிரை விட வேற எதுவும் பெருசு இல்ல. பெருசுதான். இப்படி ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா யாரா இருந்தாலும் செத்து தம்பி. எதுக்கு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்தீங்க? உண்மையிலே நீங்க தான் எங்களுக்கு அப்பாவா? என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவன் என் பொண்ணு கிடையாது. அவளை நான் ஏத்துக்கவும். செத்தாலும் பழச்சாலும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்க எவ்வளவு வேணாலும் வெறுத்துக்கோங்க, அவளை எவ்வளவு வேணாலும் தப்பா சொல்லுங்க. ஆனா சௌமியா அக்காவுக்கு நீங்க தான் அப்பாங்கறத மாத்த முடியாது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நீங்க இந்த உண்மையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் தான் சொல்லிட்டேன்ல, அவ என்னோட பொண்ணு கிடையாது. பாரு, இதுக்கு மேல என்னால் இங்கெல்லாம் இருக்க முடியாது. நான் இங்க இருந்து கிளம்புறேன். புரிஞ்சதா? சௌமியோட பிபி, ஹார்ட் பீட் ரெண்டுமே படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு பிளட் ஏற்றியே ஆகணும். அதிர்ஷ்டவசமா உங்கள்ல இருக்க யாரோ ஒருத்தரோட பிளட் குரூப்பும் சௌமியோட பிளட் குரூப்பும் ஒத்து போகுது. அப்படியா டாக்டர்? சொல்லுங்க, யாரோட பிளட் மேட்ச் ஆயிருக்கு? மிஸ்டர் மகேந்திரோடது. மகேந்திரா, பாத்தீங்களா சம்பந்தி? நான் அப்பவே சொன்னேன்ல, சொன்னபடி உங்களுக்கு தான் மேட்ச் ஆகுது.
மாமா உங்களோட பிளட் தான் மேட்ச் ஆயிருக்கு. சௌமியா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு மாமா. வாங்க வந்து ரத்தம் கொடுங்க அவளுக்கு. மாமா யோசிக்கிறதுக்குள்ள நேரமே இல்லை, சீக்கிரம் வாங்க. இல்ல இல்ல நான் அவளுக்கு ரத்தம் கொடுக்க. உங்களோட பிளட் தான் மேட்ச் ஆயிருக்கு. சௌமியா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு மாமா. வாங்க வந்து ரத்தம் கொடுங்க அவளுக்கு. மாமா யோசிக்க டைம் இல்லை, நீங்க சீக்கிரம் வாங்க. இல்ல இல்ல நான் அவளுக்கு ரத்தம் கொடுக்க மாட்டேன். மாமா நீங்க என்ன சொல்றீங்க? அங்க சௌமியோட நிலைமை பாத்தீங்கல்ல? நான் அது வேற வேற எங்கேயா போய் கேட்டு பாக்குறேன். நான் போய் கேட்கிறேன். சம்பந்தி, இதுக்கு மேல நீங்க எங்க போய் கேட்க போறீங்க? உங்க பிளட் தான் மேட்ச் ஆகுது. டாக்டரே சொல்லிட்டாரு சம்பந்தி. அவ உங்களோட பொண்ணு தானே. இவர் ஏன் இப்படி பண்றாரு? அது வந்து என்னன்னா அங்கிள், அப்பாவுக்கு அடிக்கடி பிபி ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கும். அதனால அக்காவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அப்பா பயப்படுறாரு. என்ன சம்பந்தி இது? சிறுபிள்ளைத்தனமா? இது எவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல், இங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்க பாத்துக்க போறாங்க, கவலைப்படாதீங்க. ஆமாப்பா, மாமா சொல்றதும் கரெக்ட் தான். சௌமியா அக்கா உங்களோட ரத்தம் தானே. நீங்க காப்பாத்தலைன்னா வேற யார் காப்பாத்துவாங்க? குழந்தைய சொல்ற பாருங்க. வாங்க வாங்க, நானும் உங்க கூட வரேன். பயப்படாதீங்க. வாங்க 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 போ. பயப்படாதீங்க, என் கூட வாங்க. சீக்கிரம் கொடுங்க. வாங்க வாங்க வாங்க. ரெடி பண்ணுங்க. பயப்படாதீங்க. கோதானம், வித்யாதானம், ரத்த தானம், இது எல்லாமே தானங்கள்ல சிறந்தது. உங்களோட ரத்தம் உங்க பொண்ணுக்கு எப்படி விஷமா மாற முடியும் சம்பந்தி? நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. பயப்படாம நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க தைரியமா இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எப்ப இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சு அப்புறம் இருந்து பிச்சை எடுத்து தான் சாப்பிடும். பிச்சை போய் தலை. அக்காவை நீங்க எவ்வளவு வேணாலும் வெறுத்துக்கோங்க, அவளை பத்தி என்ன வேணாலும் பேசிக்கோங்க. ஆனா இந்த உண்மையை யாராலையும் மாத்த முடியாது. சௌமியா அக்கா உங்களோட ரத்தம் தான். என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மையை நீங்களே ஒத்துக்கிறீங்க. அவ என் பொண்ணு கிடையாது. என் பொண்ணு இல்ல. இருந்தாலும் செத்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. கல்யாணம் பண்ணி கொடுத்தா எங்க மானமே போயிடும், மரியாதை எல்லாம் போயிடும். அவருக்கு கல்யாணம் பண்ணி எந்த உரிமையும் இல்லை. என்னால முடியலனா அவனை நானே கொண்டுக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் மூடு மூடு மூடு.
எங்க எப்படி இருக்கா? பரவாயில்ல, ரத்தம் ஏத்திட்டு இருக்காங்க. அப்புறம் டாக்டர் அவளை தரவா செக் பண்றாரு, சரியாயிடும். கொஞ்ச நேரத்துல அவரே வெளியே வந்து சொல்லுவார். அப்பா, அதான் பிளட் ஏறிட்டு இருக்குல்ல, இதுக்கு மேல எதுவும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்பாங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. நான் இங்கேயே சௌமியாவை பாத்துக்கிறேன். வேண்டாங்க, நாங்க போக மாட்டோம். மா சொன்ன கேளு, நான் மட்டும் இங்க இருக்கேன், நீங்களே கிளம்புங்க. அப்பா, நீங்க எல்லாரையும் கூட்டு வீட்டுக்கு போங்க. சரிப்பா, நாங்க கிளம்புறோம். நைட்ல உனக்கு ஏதாவது அவசரமா தேவைப்பட்டா எனக்கு நீ உடனே ஃபோன் பண்ணுப்பா. சரி, கிளம்புங்க. வா பிரீத்தி, கிளம்பலாம். இதுக்கு மேல நீங்க இங்க இருக்க வேண்டியதில்ல. நீங்களும் புறப்பட்டு எங்களோடவே வந்துடலாமே. உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால உங்களை போற வழியில உங்க வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். ரொம்ப நன்றி சம்பந்தி. சௌமியாவுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். ஆமா அங்கிள், நாங்க பாத்துக்கிறோம். சரி, அப்புறம் உங்க இஷ்டம். நாங்க கிளம்புறோம். வா பிரீத்தி. வா அம்மா, போலாம். மம்மி, டோன்ட் வரி, அக்காவுக்கு ஒன்றும் ஆகாது. ப்ளீஸ். அத்தை, நீங்க ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லுங்க. நீங்க இப்போ ரொம்ப நேரமா கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கீங்களே, அது சௌமியாவுக்கு இப்படி ஆயிடுச்சேங்கிறதுக்காகவா இல்ல டீ கிடைக்கலங்கிறதுக்காகவா? அத்தை, எனக்கு இந்த சாமி பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பழக்கமே இல்லை. ஆனா நம்பிக்கை மட்டும் நிறைய இருக்கு. அந்த கடவுள் நல்லவங்களை என்னைக்குமே கைவிட மாட்டாருன்னு தெரியும். ஸோ நீங்க தைரியமா இருங்க. நான் போய் உங்களுக்காக நல்லா சூடா டீ வாங்கிட்டு வரேன். அந்த டீயை குடிச்ச உடனே உங்க மூட் நல்லா ஃப்ரெஷ் ஆயிடும். மூடு ஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மனசு நல்ல விஷயங்களை மட்டும்தான் நினைக்கும். எப்பவும் பாசிட்டிவா இருக்கலாம். நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். இங்க பாருங்க, கீழே மெடிக்கல் ஷாப் இருக்கு, இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன். மம்மி, நீ இங்கே இரு. இப்ப உண்மை அவளுக்கு தெரிய வந்துடுச்சுல்ல. அவ என்ன பண்ணா? இப்போ உனக்கு என்ன வேணும்? அவ யாருன்ற உண்மை இந்த உலகத்துக்கு தெரிய வந்து மிச்சம் இருக்கிற உயிரை நீ எடுத்துடலான்னு பாக்குறியா? நிர்மலா, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போயிடல. அவளை ஏன் கூட அனுப்பி வச்சிரு. அக்கா உங்க கூட வரமாட்டா. சௌமியா அக்கா உங்க கூட எங்கேயும் வரமாட்டா. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, எப்பவுமே வரமாட்டா. இவ்வளவு நாளா அம்மா தனியா இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு துணையா நான் இருக்கேன். என்
அக்காவுக்கு பாதுகாப்பு கவசமா இருக்க. அக்கா கிட்ட நெருங்கணும்னா அது யாரா இருந்தாலும், ஞாபகம் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். இத்தனை நாளா உங்க அம்மா இருந்தா, இப்ப நீ அவ வாழ்க்கையை கெடுக்க வந்திருக்கியா? என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன்னா யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். என் சௌமி அக்காவை உங்களால என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அப்புறம் நீங்களா இங்க இருந்து போயிடுறீங்களா இல்ல செக்யூரிட்டியை கூப்பிட்டுட்டுமா? இவளுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா உனக்கு எல்லாம் தெரியும்ல. உன் பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு புரியவே. அவ உயிரை காப்பாத்த போறியா இல்ல சாவுன்ற பள்ளத்துல தள்ள போறியா? என்ன பண்ண போறன்னு இதுக்கப்புறமா நீதான் யோசிச்சு சொல்லணும். சௌமி, சௌமியா, கண்ணு தரமா? நீ ஒரு திருநங்கை. இந்த ஆண்களும் பெண்களும் இருக்கிற இந்த உலகத்துக்கு நடுவுல நமக்கு ஒரு சின்ன இடம் மட்டும்தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? இந்த உலகம் நாம நினைச்ச மாதிரி வாழறதுக்கு வாய்ப்பே கொடுக்கறது இல்ல. அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதாம்மா. நீ ஒரு திருநங்கைதான். ஐம் சாரி சௌமியா. எனக்கு தெரியும் நான் ரொம்ப கெட்டவன். உன் மேல கோவப்பட்டு யோசிக்காம எதேதோ பேசிட்டேன். நீ இப்ப தூங்கிட்டு இருந்தல, அப்ப கூட நான் வந்து உங்ககிட்ட நிறைய சாரி கேட்டேன் சௌமியா. நான் சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் என்னைக்குமே உங்ககிட்ட நான் கோவப்பட மாட்டேன், கத்தவும் மாட்டேன். போதுமா? இது என் மேல ப்ராமிஸ். அதே மாதிரி நீ எனக்கு சத்தியம் பண்ணணும். நீ இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமா எதுவும் செய்யக்கூடாது. அப்புறம் கிட்ட பேசவே மாட்டேன். என் உயிரை போயிடுச்சு தெரியுமா? நீ என்ன மன்னிச்சிட்டியா? அருண், பாவம் இப்பதான் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிருக்கா. அதான் அவளுக்கு பேச கூட தெம்பல்ல. கொஞ்சம் டைம் கொடுப்பா, அவளே உன்கிட்ட வந்து பேசுவா. சௌமியா, நீங்க எப்போ ஒரு பொண்ணு மேலதான் பாசம் காட்டுறீங்க. இவங்க ரெண்டு பேருமே உங்க பொண்ணுங்க தானே. நீங்க சௌமியா இருந்தா வாழ மாட்டீங்க. ஆனா நான் சுமதி இல்லாம இங்க இருந்து போக மாட்டேன்.
விடுறி. நீ வேணா போய்க்க. வேணும்னா அவளையும் கூட கூட்டிட்டு போ. இவள் இந்த வீட்டுல ஒரு மனுஷியா இல்ல, ஒரு ஜந்துவா கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. இப்படிப்பட்ட மனுஷங்க மத்தியில வாழ எனக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு விவாகரத்து வேணும். என்ன ஏமா நீங்க பெத்தெடுத்தீங்க? ஏமா? என்னாலதான் உங்களுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல இவ்வளவு பிரச்சனை, சண்டை, எல்லாமே நான் தான் காரணம். 2 பேருக்கு நடுவுல இவ்வளவு வெறுப்பு. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நான் உங்கள மாதிரி கிடையாது. நான் இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டவே இல்லை. என்னை எதுக்காக காப்பாத்துனீங்க? என்னை எதுக்கு காப்பாத்துனீங்க? நீ இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டவ இல்லைன்னா நானும் இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டவ இல்லை. நான் உன்னோட அம்மா, நீ என்னோட ரத்தம்டா செல்லம். நான் உங்க பொண்ணா இருக்க முடியாது. நான் ஒரு மருமகளாவும் இருக்க முடியாது. அதே மாதிரி எந்த அருணுக்காக நீ காலமெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கியோ அவனும் இந்த சமுதாயத்துல ஒருத்தன் தான். அவனுக்கு எப்போ உன்னுடைய உண்மை தெரிய வருதோ அவன் உன்னை வீட்டுல இருந்து வெளியில துரத்திடுவான். பாத்துமா, என்னால ஒரு மனைவியா இருக்க முடியாது. அது உங்களுக்கு தெரியும் இல்லம்மா? என்னால அவருக்கு மனைவியா எந்த சுகத்தையும் கொடுக்க முடியாது. அப்புறம் ஏமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? எனக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்கம்மா? ஏமா அவரோட வாழ்க்கையை நாசமாக்குனீங்க? சௌமியா, தயவு செஞ்சு அழாதம்மா. இந்த மாதிரி எல்லாம் நீ பேசாத. என்ன விடுங்கம்மா, என்ன தனியா விட்டுருங்க. எனக்கு யாரும் வேண்டாம், நான் தனியா இருக்கேன். அக்கா, இதுல அம்மாவோட தப்பு என்ன இருக்கு? அம்மா எப்பவும் உன்னை காப்பாத்துறதுக்கு தானே போராடினாங்க. அவங்க பாவம் பயந்து பயமா? எதை பத்தி பயம்? எதை பத்திமா பயம்? என்ன இந்த உலகத்துல இருந்து எனக்கு சொந்தமான உலகத்துக்கு அனுப்புறதுக்கு பயமா? என்னோட உலகத்துக்கு அனுப்புறதுக்கு. சௌமியா, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் யோசிக்காத. அம்மா சொல்றது கேளு. இல்ல, நான் உங்களை மாதிரி வார்த்தை கிடையாது. நான் இந்த உலகத்தை சேர்ந்தவ கிடையாது. எனக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தமே இல்ல. என்னை ஏன் பழைக்க வச்சீங்க? நான் பிறந்ததும் என்ன நீங்க கொண்டு இருக்கலாமேமா. என்னை ஏன் இப்படி வேதனை அனுபவிக்க விட்டீங்க? இங்க பாரு, என்ன பண்றது? அழாதம்மா. இப்ப என்ன பண்றது? சௌமியா, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் யோசிக்காதம்மா. அம்மா சொல்றது கேளு. நான் உங்களை மாதிரி கிடையாது. நான் இந்த உலகத்தை சேர்ந்தவ கிடையாது. நான் உங்களை மாதிரி கிடையாது. என்னை ஏமா பழக்க வச்சீங்க? என்ன நான் பிறக்கும் போதே கொண்டு இருக்கலாம் இல்ல அம்மா? நான் இனிமே என்ன பண்ண போறேன்? அழாதம்மா, சொன்ன கேளு. இனிமே என்ன பண்ண போறேன்? அம்மா இருக்கம்மா. சௌமியா, இங்க பாரு,
நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன தனியா விடுங்க. இங்கிருந்து போயிடுங்க. எனக்கு யாரும் தேவையில்லை. எனக்கு இனிமே யாருமே தேவையில்லை. இங்கிருந்து போயிடுங்க. போயிடுங்க. வாங்க மம்மி, அக்கா கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும். வாங்க. மம்மி மம்மி ப்ளீஸ் அழாதீங்க. அக்காவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ எவ்வளவு மனசுடைஞ்சு போயிருக்கா. என்னால என்ன பண்ண முடியும்? என் பொண்ணோட அழுகையை தேய்க்கிறதுக்கு என்னால என்ன பண்ண முடியும்? இத்தனை வருஷமா நான் கட்டி காத்த எல்லாமே போச்சு. இன்னைக்கு நான் என் பொண்ண முன்னாடியே தோத்து போய் நிக்கிறேன். எதுவும் செய்ய முடியல. மத்தவங்க கிட்ட இருந்து என் பொண்ணு நான் எப்படி கொஞ்சம் காப்பாத்துவேன்? பாரு மம்மி, இப்ப நீ ஒண்ணு தனியா இல்ல, நானும் கூட இருக்கேன். சொல்றது புரியுதுல்ல? அக்கா அதிர்ச்சியில இருக்கா மம்மி. இங்க பாருங்க மம்மி, இவ்வளவு வருஷமா அக்காவுக்காக நீ போராடினதெல்லாம் தெரிஞ்சா நிச்சயம் உன் மேல கோவப்பட மாட்டா. நான் சொல்றத நம்பு மம்மி. நீ இந்த மாதிரி தைரியத்தை இழக்க கூடாது. சொல்றது கேளு. தயவு செஞ்சு தைரியத்தை கைவிட்டுறாதீங்க. இந்த உலகத்துல எந்த ஒரு தாயும் செய்யாத காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்கம்மா. சரி, முதல்ல கண்ணத்தோட. அவங்க எல்லாரும் இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. யாரும் அண்ணி எப்படி இருக்காங்க? சரி, எதுக்கு என்ன இங்கே வர சொன்ன? அவங்க கூட நீ ஐசியூவில் இருப்பேன்னு நினச்சேன். ஐசியூக்கு போய் என்ன பண்ணுறது? அவ வேற மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா. நான் அவன்கிட்ட சொன்னேன்டா, இங்கே பாரு, ஐம் சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு. ஆனால் அவ ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. இப்போ நான் செத்து போயிடணுமா? எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலடா. உனக்கு பொண்ணுங்க மனசில் இருக்கிற ஏபிசிடி கூட தெரியலடா. இங்கே பாருடா, என்ன பாரு, நான் இந்த விஷயத்தில் பிஹெச்டி வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சாரி சொன்னால் சரியாயிடும்னு நினைக்கிறியா? ஆஃப்டர் ஆல் அண்ணி நீ ஹெல்ப் பண்ணியிருக்கல. சரி, நீயே சொல்லு, நான் என்ன பண்ணணும்? இந்த பூ இருக்கே, இதுதான் எல்லா விஷயத்தையும் மாற்றும். இது கல்லா இருக்கிறவங்களையும் பூ மாதிரியே மாத்திடும். ஏன் அண்ணி வேற ரொம்ப ஸ்வீட்டானவங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு, ஒத்துப்பாங்க. டே, இது ஒர்க் அவுட் ஆகுமா? டேய், இந்த பூவோட ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்டா. நான் வேணா பெட்டு கட்டுறேன். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். எப்படி இருக்க? அப்படி என்னதான் பிரச்சனை நடந்துச்சு? நீ இவ்ளோ பெரிய முடிவு எடுக்கிற அளவுக்கு என்னாச்சு? நாங்க ஏதாவது தப்பு செஞ்சிட்டோமா? இல்ல யாராவது ஏதாவது திட்டினாங்களா? இல்ல ஏதாவது சொன்னாங்களா? நீ இப்படி தலை குனிஞ்சு உட்கார்றதுனால ஒண்ணு ஆயிடாதுமா. எனக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சே ஆகணும். நீ அருணை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இல்ல எங்களை பத்தி யோசிச்சு பாத்தியா? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா? நீ சாக துணிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை நடந்துச்சு? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இப்பவே சொல்லு, என்ன பிரச்சனையாச்சு? இவன் ஹாஸ்பிட்டலுக்கு முதல் முறையா இப்படி ஒரு பிரச்சனையில வந்திருக்கா. ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம இப்படி பண்ணிட்டா. சின்ன பொண்ணு அப்பாவி இப்படி நிறைய கேட்டாச்சு. சின்ன பொண்ணா இருந்தா உங்க வீட்லயே வச்சுக்க வேண்டியதானே? எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சீங்க? கல்யாணம் நடந்து 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்னென்னமோ நடந்திருக்கு.
நான் கும்புற தெய்வம் என்னைக்கு என்னை கைவிடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன்ல, சொந்த அப்பாவோட ரத்தம் தான் பொண்ணு உயிரை காப்பாத்திருக்கு. எப்படி இருக்கா பாருங்க. பிரீத்தி, டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாரு. நான் போய் பில்லெல்லாம் கட்டிட்டு வந்துடுறேன். நீங்கெல்லாம் கிளம்ப தயாராயிடுங்க. சம்பந்தியம்மா, நீங்களும் புறப்பட்டு எங்க கூடவே வீட்டுக்கு வந்துருங்க. ஏன்னா இப்பதான் உங்க பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டே வரா. அவ கூடவே இருந்து நீங்க அவளை பார்த்துக்கிட்டீங்கன்னா சரியாயிடும்ல, அதுக்காக தான் சொல்றேன். வாங்க. டே அருண், இந்த பூ மேட்டரெல்லாம் நீ வீட்டுக்கு போய் பார்த்துக்கோ. இப்போ அண்ணியை டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க, புரியுதா? வாங்க சம்பந்தியம்மா, வாங்க. எங்க மருமகளை இங்க உட்கார வைங்க. ஆஹா, டேய் ராஜா, சீக்கிரமா குடிக்க தண்ணியோ இல்ல டீயோ கொண்டு வா. அப்படியே எல்லாரும் சாப்பிடுறதுக்கு ஸ்பெஷலான பிஸ்கட் கொண்டு வா. வாங்க வாங்க அண்ணே. வாடியா சாரும் பிரதாப் சாரும் வந்திருக்காங்க. வணக்கம். வாங்க வாங்க பாட்டியா சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன இன்னைக்கு திடீர்னு எல்லாரும் வந்திருக்கீங்க? உங்களோட பல வருஷத்து கனவு இப்ப நனவாக போகுது சார். இவங்க கனவோட லிஸ்ட்ல ரொம்ப பெருசு. அது இவங்க வயசை விட ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. நீங்க இப்ப எந்த கனவு பத்தி சொல்றீங்கன்னு சொல்லுங்க. டேய் பொறுக்கி, வாய போற சார். உங்க கனவு லிஸ்ட்லயே ரொம்ப பழசான முதல் கனவை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார். உங்க பொம்மைகளுக்கு வெளிநாட்டுல ரெகக்னைசேஷன் கிடைக்க போகுது. ஓஹோ, டேய் தம்பி, வாழ்த்துக்கள்ரா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கம்பெனி பொம்மைங்களுக்கு வெளிநாட்டுல ஒரு அடையாளம் கிடைக்க போகுது. ஆஹா ஆஹா. ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்காவில் நடக்கிற எக்ஸிபிஷனுக்கு இந்த தடவை உங்க பொம்மையும் போக போகுது சார். இதை விட சந்தோஷம் வேற என்ன வேணும்? பயங்கர சந்தோஷமா இருக்கு. கேட்டியா பிரீத்தி? நம்ம பொம்மை அங்க கலக்க போகுது பாரு. பரவாயில்லையே அர்ஜுன் தாஸ், என் பேரை காப்பாத்திட்ட போல இருக்கு. இனிமே எல்லாரும் முன்னாடியும் பெருமையா சொல்லிக்கலாம், அர்ஜுன் தாஸ்ங்கிறது என்னோட அப்பா தான். வாய முறா பொறுக்கி, வந்த உன்னை தொலைச்சு கட்டு வச்சாங்க. நான் தாண்டா உன் அப்ப, அதுல உனக்கு சந்தேகமா? பாத்தியா பிரீத்தி இவனை? சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க பாட்டியா சார். நாங்க எப்ப இந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சோமோ அப்பையில இருந்து நாங்க கண்ட கனவு இதுதான். நாங்க தயாரிக்கிற பொம்மைங்க இந்த உலக அளவுல ஃபேமஸா இருக்கணும். அதுலயும் முக்கியமா அமெரிக்காவில, வெளிநாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் என் பொம்மையை வச்சுதான் விளையாடணும். அப்பதான் நம்ம நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பாசமும் அவங்களுக்கு புரியும். ஆஹா, நீங்க கண்ட கனவுலாம் பழிக்க போகுது சார். உலகத்துல நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க என்கிட்ட சொல்ல வந்திருக்கிற இந்த சந்தோஷமான செய்தி யாரால வந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்க வீட்டு மருமகளால தான். என் மருமக எப்ப என் வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் அப்பையில இருந்து இந்த வீட்டுல எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா எங்க வீட்டுக்கு சூரியோதயமே வந்துருச்சு. என்ன சொல்ற பிரீத்தி?
அம்மாடி மருமகளே, பாத்தியா மருமகளே, நீ இங்க வந்ததும் எவ்வளவு பெரிய நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. நீ எப்ப எங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அப்பையில இருந்து நாங்க எல்லாரும் சந்தோஷம் மழையில நனையிறோம். இன்னைக்கு எனக்கு என்ன தோணுது தெரியுமாமா? அதாவது உன்னை என் வீட்டு மருமகள் ஆக்கிக்கணும்னு நான் எடுத்த முடிவு இருக்கு பாரு, அந்த முடிவை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. சார், இந்த சந்தோஷமான தருணத்துல இன்னொரு நல்ல காரியமும் செஞ்சிருங்க. சொல்லுங்க, செஞ்சிடலாம். சார், எங்க ஊர்ல புதுசா ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோயிலுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதானே, இது ரொம்ப சின்ன விஷயம். பிரீத்தி, போமா, செக் புக் கொண்டு வா. சரிங்க சார். உங்க பேரை கோயிலோட கல்வெட்டுல பொறிச்சிடுறேன் சார். நீங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். நான் விரும்புற ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும். நீங்க 2 பேருமே பண்ணணும். நான் நீங்க கோயில் கட்ட 1,01,000 ரூபாய் கொடுக்கறேன். நீங்க சொல்ற மாதிரியே அந்த கோவில் கல்வெட்டுல பேரை எழுதுங்க. ஆனா என் பேர் இல்ல, என் மருமக பேரை எழுது சொல்லுங்க. நீங்க அந்த கல்வெட்டுல பேரை எப்படி எழுதணும்னா சௌமியா அருண் அர்ஜுன் தாஸ். குடுமா இந்தாங்க. நான் இந்த செக்கை கொடுக்கிற நேரம் எல்லா காரியமும் நல்லபடியா நடக்கட்டும். ஏய் தம்பி, இந்த செக்கை கொடு. ரொம்ப நன்றி சார். நீ வழி அனுப்பிட்டு வாப்பா போ. சரிண்ணா, வாங்க. வரேன் சார். நல்லபடியா போயிட்டு வாங்க. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குமா. அதனால கண்டிப்பா இன்னைக்கு ஏதாவது ஒரு கொண்டாட்டம் இருந்தே ஆகணும். என்னங்க கொண்டாட்டமா? ஆமா ஆமா, ஏதாவது பாட்டு டான்ஸ் தான் கொண்டாட்டமா இருக்கும். சந்தோஷமான செய்தி இன்னைக்கு தானே வந்திருக்கு. அப்போ நம்ம இன்னைக்கே கொண்டாடி தானே ஆகணும். கரெக்டா சொன்னடா பொறுக்கி ராஸ்கல். சம்பந்தியம்மா, உங்களுக்கும் ஒரு விஷயம். நீங்க இன்னைக்கு எங்கேயும் போக கூடாது. அப்படியே சம்பந்திக்கும் போன் பண்ணி இங்க வர சொல்லிடுங்க. இப்ப நீங்க போய் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்பதான் சாயங்காலம் கொண்டாட்டமா இருக்க முடியும். மம்மி, நான் போய் அக்காவுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஹலோ. சரி, நான் சொன்ன மாதிரி எல்லாம் முடிஞ்சிருச்சா? வெரி குட். முதல்ல எல்லாரும் கிளம்புங்க. ஓகே. என் செல்ல பொறுக்கி,
நீ ஏன் எங்கடா கூடவே போற? கொண்டாட்டத்துக்கெல்லாம் யாரா ஏற்பாடு பண்ணுவா? அது ஒன்றும் இல்லை, வேலையில் ஒரு ரூம் இருக்கு. இல்லை, அது ரூமில் ஒரு வேலை இருக்குப்பா, அது போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். போடா. சரி சரி சரி, சீக்கிரம் வந்துரு. ஆ ஆ. பாத்தியா பிரீத்தி, இதத்தான் ஒருத்தரை விலங்கில்லாமையே கைது பண்றதுன்னு சொல்லுவாங்க. இனிமே நாம அவங்க கிட்ட வீட்லயே இருறான்னு கெஞ்சி கேட்க வேண்டியதில்லை. அவனை கைது பண்றதுக்கு தான் வீட்லயே ஒரு பொண்ணு வந்துட்டாலே, அவனை விட மாட்டான். கரெக்டா? உண்மையிலேயே நம்ம பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன். உண்மையிலேயே கொடுத்து வச்சவ சௌமியா தான். என் புள்ள லட்சத்துல ஒருத்தன். இந்த மாதிரி ஒரு புருஷன் கொடுத்து வச்சவங்களுக்கு தான் கிடைப்பாங்க. அதனால சௌமியா தான் கொடுத்து வச்சிருக்கணும். இவகிட்ட பேச்சு கொடுக்காம வாயை முடிக்கிறது பெட்டர். இல்ல இல்ல இல்ல, நான் ஒன்னும் சொல்லலமா, சும்மா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அம்மா, இனிமே நான் எப்படி இந்த சௌமியா. ரூம்ல? நீ அதையெல்லாம் இப்ப யோசிக்காத, உள்ள போமா. நான் சின்ன பையனா இருக்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, அதாவது நான் வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளை, ரொம்ப கொடுத்து வச்சேன் அப்படி இப்படின்னு. அது இப்பதான் புரியுது, அவங்க எல்லாரும் என்ன எதுக்காக அப்படி சொன்னாங்க. ஏன்னா நீ எனக்கு அதிர்ஷ்ட தேவதையா வந்திருக்க. காதலுங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கேன், காதலை பத்தியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட நான் யோசிச்சு பார்த்ததில்லை. எனக்கு காதல் வந்தா என் உலகமே இவ்வளவு அழகா மாறிடும். என் இதய துடிப்பு அதிகமாகிற மாதிரி இது வரைக்கும் யாரும் என்கிட்ட நெருங்கினதே இல்லை. ஏ அழகி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். I love. என் இதய துடிப்பு மட்டும்தான் இருக்கும், நீ மூச்சு விடுற சத்தம் மட்டும்தான் இருக்கும். அது போனோம். பாத்தீங்களாம்மா, நீங்க என்ன காரியம் செஞ்சிருக்கீங்க? அவர் எனக்காக எவ்வளவு பாசமா ஒவ்வொரு பூவையும் எனக்காக பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணிருக்காரு. இந்த ஒவ்வொரு பூவும் என்னை பார்த்து கேள்வி கேக்குது. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நான் என்ன சொல்றது? அவர் என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு பதிலா நான் என்ன அவருக்கு தர முடியும்? காதல். கற்பூர காதல், கையை வெட்டிக்கிட்ட காதல், இப்படி என்ன வேணா வச்சுக்கலாம். எனக்கு தேவையெல்லாம் உன்னோட காதல் மட்டும்தான்.